ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணின்னா யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஏதாச்சும் நீங்கள் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். 1 kg பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன், 2 வெங்காயம், 4 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம், 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டபரா அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அந்த காஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். காய வச்ச பின்னாடி பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் பட்டை லவங்கம் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்து நம்ம அரைக்கும் போது அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுடணும் தக்காளியை. ஸோ தக்காளி மசைய லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி மசைய தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பாதி மசஞ்சிடுச்சு. ஸோ இப்போ சிக்கன் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் வேகிறதுக்கும் அந்த தக்காளி மசையும் சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இதில் நம்ம உப்பு சேர்த்தோன்னா சிக்கனில் நல்லா உப்பு இறங்கும். ஸோ சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்போது தான் இப்போ மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவிலே சிக்கன் 40% குக்காகி வரணும். அப்போது தான் நல்லாயிருக்கும். அந்த மசாலா எல்லாம் அதில் இறங்கி வரும்போது சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சிக்கன்லேயே. இப்போ சிக்கன் 40% வெந்திருக்கும். ஒன்ஸ் அடி பிடிக்காமல் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் அப்பப்போ. இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஆரஞ்சு கலரே ஆட் பண்ண போகிறேன். நம்ம அடிக்கடி கிளறும் போது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கலர் ஆட் பண்ணிடலாங்க. கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கு பின்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விட்ட பின்னாடி அரிசி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த டம்ளரை வச்சு அரிசி அளந்து போட்டோமோ அதே டம்ளரை வச்சு தாங்க தண்ணி ஊற்றணும். இந்த டம்ளரில் தாங்க நான் அரிசி அளந்து போட்டேன். இந்த டம்ளரை வச்சு 2 டம்ளர் அரிசி அளந்து போட்டேன். ஸோ அதனால் 4 டம்ளராக தண்ணி ஊற்றிக்க போகிறேன்.
1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. ஸோ அதை மெஷர் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா தூவி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி அழகாக கொதித்து வருது. இப்போ நம்ம அரிசி மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷனில் இருக்குது. ஒன்ஸ் அகைன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த கண்டிஷனில் இருக்கணுங்க. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ தம் போட்டாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கேப்பில் ரைத்தாக்கு ரெடி பண்ணிடலாம். வாங்க. ஆனியன் ரைத்தாக்கு தேவையானதுங்க: தயிர், ஆனியன், கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க தம் இறக்கி பார்க்கலாம். இப்போ தம் எடுத்துடலாங்க. வாவ், பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதை மெஷர் பண்ணி தண்ணி போட்டிங்களன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. வாங்க போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் சாப்பிட போயிட்டேங்க. செம்மையாக இருந்தது. செம்ம சூடுங்க, கை பொறுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.